திருமந்திரம் படிச்சிங்கன்னா, ஈசன் அடியார் சிந்தை கலங்குமானால் இந்த தேசம் அழிந்து போகுன்னு பாடியிருக்கிறார். சிவனடியார் நெஞ்சம் கலங்குமானால் மன்னனுக்கு தீங்கு, நாட்டுக்கு தீங்கு, வாசவன் பீடமும் நாசமதாகும்னர். எவ்வளோ வலிமையாக சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல நிற்கிற ஞானி கலங்குனானா முடிஞ்சு போச்சு கதை. அவன் அவ்வளோ சீக்கிரம் கலங்க மாட்டானுங்க. ஒரு கால் கலங்குவானாயின் அந்த எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் அவனுடைய போர் வலி குன்றி போயிடும். அவன் வலிமையெல்லாம் அவன் தவத்தின் ஞானத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. இதை திருமந்திரம் பாடியிருக்கிறது. ஞானியின் இயல்பு, ஞானியரை இழிவுபடுத்தினா என்ன, எல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது.